கும்பகோணம் அருகே ஆலயத்தில் உள்ள சுயம்புவிற்கு பசுமாடு தானாக வந்து பால் சுரந்து அபிஷேகம் செய்த சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் புறவழிச்சாலையில் உள்ள கொரநாட்டு கருப்பூர் கிராமத்தில் மேற்கத்தி அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த கோவிலில் அம்மன் சுயம்பு வடிவில் தோன்றியதாக நம்பப்படுகிறது. இந்நிலையில் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையான நேற்று முன்தினம் கோவிலில் இருந்த பசுமாடு தானாக கருவறை சென்று அங்கிருந்த சுயம்பு லிங்கத்திற்கு மடியிலிருந்து பால் சுரிந்து அபிஷேகம் செய்தது. சுயம்பு லிங்கத்திற்கு மாடு பால் சுரிவது போன்ற கதைகளை புராணங்கள் மற்றும் இதிகாசங்களில் கேள்விப்பட்ட நிலையில் நிகழ்காலத்தில் நடைபெற்ற இந்த சம்பவத்தை அப்பகுதி மக்கள் அதிசயமான நிகழ்வாக கருதி பூரிப்படைந்துள்ளனர். சுயம்பு அம்பாள் ஒரு 15 ஆண்டு காலமாக ஆகுது. தானாகவே சுயம்பு உருவான அம்பாள். இது வரைக்கும் அபிஷேகம் நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஆடி வெள்ளிக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் வெள்ளிக்கிழமை பண்ணது. எப்போதுமே சந்தனக்காப்பு அலங்காரம் பண்ணணும் 3 நாளுக்கு பிறகு தான் அந்த சந்தனக்காப்பு அலங்காரம் பிரிப்போம். அந்த இதில் பால் அபிஷேகம் கோவிலில் உள்ள பசு அந்த பசு தானாகவே இந்த சன்னதிக்கு நின்று அம்பாளுக்கு சுயம்பு அம்பாளுக்கு தானாகவே பால் சுரந்து அபிஷேகம் ஆகியிருக்கு. அது பெரிய ஆச்சரியமாக காலையில் நாங்கள் பார்த்தோன்னா அந்த ஆச்சரியமான செய்தியாக இருந்தது.